வாங்க மேடம், வாங்க வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி பழைய பாடல்களை பாடுறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. மக்கள் இந்த இடத்த மறந்தே போயிட்டாங்க. வழி தெரியாம ஒருத்தர் 2 பேர் வந்தாதான் ஆச்சு. இருந்தாலும் உங்கள மாதிரியான பாடகிகளால இந்த இடத்துக்கு திரும்பவும் உயிர் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ. நானும் பாப் வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல, பழைய சாங்ஸோட கலெக்ஷன்ஸ் எங்கேயாவது என் கண்ணுல பட்டா நான் உடனே அந்த இடத்துக்கு போயிடுறேன். தேங்க்யூ. என்கிட்ட இருக்கிற பழைய சாங்ஸோட கலெக்ஷன்ஸ் வேற எங்கேயுமே இருக்காது. நான் பேர் எழுதி கொடுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். இங்க பாருங்க. சொல்லுங்க மேடம். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஆமாங்க, இதுக்குள்ள நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் பார்க்கணும்னு விரும்புறேன். ஆனா இது ரொம்ப பழசு, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது. இந்த செக்ஷன் வருஷ கணக்கா மூடியே இருக்கு மேடம். ப்ளீஸ், நான் பார்க்க ஆசைப்படுறேன். இல்ல மேடம், நீங்க எதுக்கு தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? இது என்னோட டைம் தான். அது வேஸ்ட் ஆன பரவாயில்ல. ப்ளீஸ். சரி. Thank you. ஹலோ, யாரு பாடுறது?
பாடுற சத்தம் எங்க இருந்து கேக்குது? இங்க என்ன நடக்குது? அங்க பாட்டு சத்தம் கேக்குது. நீங்க ஏதாவது ரெக்கார்டர் ஆன் பண்ணிருக்கீங்களா என்ன? இல்லையே மேடம். யாராவது வந்தாங்களா என்ன? இல்ல. சரி, நான் அப்புறம் வரேன். சரிங்க மேடம். ஓ காட், என் பேக நான் உள்ளே வச்சிட்டேனே. இது எங்க இருந்து வந்தது? இத நான் எடுத்துட்டு வரலையே. இது அந்த பழைய ரூம்ல இருந்ததாச்சே. கமலாக்கா, என்னம்மா சொல்லுங்க. இது எப்படி இங்க வந்தது? நான் போன் பேசிட்டு இருக்கும்போது யாரும் இங்க வந்தாங்கல்ல? ஆமாங்கம்மா, அந்த பேப்பர்காரன் தான் வந்தா பைசா வாங்கிட்டு போறதுக்கு. இது நீங்க தான் வரும்போது பேக்ல எடுத்துட்டு வந்தீங்க. நான் தான் எடுத்து இங்க வச்சேன். ஏன் பேக்ல இருந்ததா? நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க. அப்படியா? சரி, நீ போ. சரி, நான் கீழே போறேம்மா. என்னோட பேக்லயா? எனக்கு தெரிஞ்சு அங்கிருந்து நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே. ஓ காட், தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேனோ. இதுல ஒண்ணு எழுத கூட இல்லையே. எனிவே, let's see. இந்த டியூனை தான் நான் அங்க கூட கேட்டுட்டு இருந்தேன். இது ரீமிக்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். யாரு பாடுறது? யாரு பாடுறது? அம்மா, எதுக்காக இவ்ளோ பயந்து போயிருக்கீங்கம்மா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நான் இந்த பாட்டு கேட்டு என்னையும் மறந்துட்டேன். ஆமாமா, நானும் கேட்டேன். ரொம்ப அழகான பாட்டு. அந்த குரல்ல என்னவோ மாயம் இருக்குமா? உண்மையாதான். யார் பாடினது?
தெரியல. எனிவே, சாப்பாடு ரெடியா? எப்போ ரெடி ஆயிடுச்சுமா. வா. இது ஓகே. நேனா எப்பவும் போல ஒரே டேக்ல முடிக்கணும். ஓகே, நான் எப்பவும் போல 4 டேக் எடுப்பேன். சரி சரி, உன்னுடைய 4 டேக்ல முடிச்சா போதும். நேனா எப்போதும் போல வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாடு. ஓகே, உன்னுடைய ஸ்டைல். சரி சார், தெரியும். இப்பெல்லாம் அப்படி இருந்தாதான் சேல் ஆகும். ரீமிக்ஸ். கரெக்ட். ஓகே, ரெடி? ரெடி சார். ஆல் தி பெஸ்ட். சரி, டேக் போலாம். ये जिंदगानी मेरी जवानी 4 दिन की रे, ये जिंदगानी मेरी जवानी 4 दिन की रे, 4 दिन की रे. கட். என்னன்னா ஆலாபனையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன மறந்துட்டியா? வெஸ்டர்ன் பெப்பி ஸ்டைல்னு சொன்னல. நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே தான் சார் பாடுனேன். அது என்னோட ஸ்டைல் ஆச்சு. நேனா ஓகே, என் காது தான் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டு ஒன் மோர் டேக். ஓகே, ஸ்டார்ட்ல இருந்து கியூ பண்ணுங்க. பரவாயில்ல விடு, நான் சொன்ன மாதிரி தானே பாடுனேன். மறுபடியும் பாடலாம். ரெடி? ये जिंदगानी मेरी जवानी 4 दिन की रे, 4 दिन की रे, 4 दिन की रे. நீ என்ன பாடுறா? கட் கட் கட். உனக்கு என்னாச்சு நானா? நீ உன்னுடைய ஸ்டைல கெடுக்கிறியா இல்ல என்னுடைய டியூனை கெடுக்கிறியா? தேவையில்லாம எதுக்கு நடுவுல இப்படி கிளாசிக் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்க? என்னுடைய கம்போசிஷனை சேஞ்ச் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய சிங்கர் ஆகல நானா. சார் ப்ளீஸ், இவ்ளோ எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன பாட சொன்னீங்களோ அதை தான் நான் பாடுனேன். இங்க பாருங்க சார், நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பாடுனேன். அந்த அந்த கண்ணாடி. அந்த கண்ணாடி எங்க? உனக்கு என்னாச்சு? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? ஐ டோன்ட் நோ சார். என் உடம்பு சரியில்லைனா. நேனா சொல்றத கேளு. பாத்தியா, சும்மா அவளை திட்டினதுக்கே இவ்வளவு பெரிய நாடகத்தை நடிச்சிட்டு போயிட்டா. இந்த காலத்துல சிங்கர் இருக்காங்களே, இவங்களுக்கு யாரு மேல எந்த மரியாதையும் இல்ல. பேக்கப் பண்ணுங்கப்பா. அம்மா, பர்ணாம் சார் கிட்ட இருந்து போன் வந்தது. நீங்க எங்கன்னு கேட்டாரு. நான் சாயங்காலம் தான் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டேன். ஏதாவது எரியுதா என்ன? துணி எரியற மாதிரி வாசனை வருது இல்ல? எனக்கு எந்த வாசனையும் வரலையே. உங்க சென்ட் வாசனை தான் அடிக்குது.
சாப்பாடு எடுத்து வச்சிட்டேம்மா. ஆ ஹலோ, என்னது? வேற சிங்கரை போட்டாங்களா? சரி, அப்ப நான் ஸ்டுடியோக்கு வரல. ஓகே, பாய். கமலாக்கா, எனக்கு இப்ப சாப்பிடுற மூடு இல்ல, நான் போய் தூங்குறேன். காலங்காத்தால யார் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க? யார் நீங்க? நீங்க எப்போ உள்ள வந்தீங்க? தேங்க் யூ. நீங்க என்னோட ரெக்கார்டிங் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாரு மணி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க பான் சாப்பிடுறீங்களா? என்னாச்சு? ஏமா கத்துனீங்க? என்னாச்சு உங்களுக்கு? கமலா, நான் ரெக்கார்டிங் ரூம்ல தானே இருந்தேன். இன்னும் விடியலையா? அந்த 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 பொம்பளை அவ கை முழுக்க எரிஞ்சு போயிருந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க என்னமா சொல்றீங்க? இப்பதான் ராத்திரி 3 மணி ஆகுது. ஏதாவது கெட்ட கனவு கண்டிருக்கீங்களா? அடக்கடவுளே, நீங்க எப்படி கத்துனீங்க தெரியுமா? அக்கம் பக்கத்துல கூட எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கோம். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெறும் வயித்தோட தூங்காதீங்கன்னு. சாப்பிடாம நீங்க தூங்குனதுனாலதான் கெட்ட கனவெல்லாம் வருது. சாப்பிட்டுட்டு படுக்கணுமா? இப்ப என்னமாச்சு? இத யாரு இங்க வச்சது? போன் எப்போ இங்க தானமா இருக்கும். நான் அத பத்தி பேசல, இத பத்தி பேசுறேன். எங்க போச்சு? இன்னும் கனவுல இருந்து நீங்க வெளியில வரலையாமா? நீங்க எதுவுமே இல்லம்மா. கொஞ்சம் இருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.
ஒண்ணு இல்லையா? அப்போ அப்போ நான் பார்த்தது இல்ல இல்ல இல்ல, நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த பாட்டை எனக்கு கேட்க பிடிக்கல, நிறுத்துங்க. எனக்கு இந்த பாட்டை கேட்க பிடிக்கல, எனக்கு இந்த குரலை கேட்க பிடிக்கல, நிறுத்துங்க. வேண்டாம். நேனம்மா, அம்மா, எனக்கு இத கேட்க பிடிக்கல. அம்மா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. வேண்டாம், நிறுத்துங்க. அம்மா, என்னாச்சுமா? No, no, no. வேண்டாம், நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்த அம்மா, பாட்டு கேட்க பிடிக்கல. கதவு திறங்கம்மா. நிறுத்துங்க. Oh God, look at you. நைனா, நீ ஏதாவது பேய பாத்தியா என்ன? என்னாச்சு? நைனா, are you okay? நான் ஏதோ விளையாட்டுக்கு. நைனா, என்னாச்சு? Are you okay? என்ன மிஸ் பண்ணியா? பின்ன என்ன சார், அம்மா உங்களை ரொம்ப தான் மிஸ் பண்ணாங்க. கமலா இருக்காங்க. கமலா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இனிமே எல்லாம் சரியாயிடும். என்னம்மா சொல்றீங்க? ஸ்மைல். ஹலோ. நீ நீ போய் டிஃபன் சாப்பிடு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வாங்க சார், உட்காருங்க. இங்க பாருங்க அக்கா. ஆஹா, என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்பெல்லாம் எரிஞ்சு போன நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா என்ன? காப்பாத்துங்க, வேண்டாம், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நைனா, 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 நைனா. கிட்ட வராத, நீ எரிஞ்சு போயிடுவ. என்னமாச்சு? இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? இங்க பாரு, எரிஞ்சிட்டு இருக்கு. எங்க நெருப்பு? என்ன சுத்தி நெருப்பு பாரு. வேண்டாம், நீ வராத, என்ன காப்பாத்து. அம்மா, என்னமாச்சு? வராத, நீ கிட்ட வராத. ப்ளீஸ், என்ன காப்பாத்து. ஒண்ணு இல்ல நைனா, உனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல நைனா, இட்ஸ் ஓகே. இங்க பாரு நைனா, இங்க ஒண்ணு இல்ல. பயமா இருக்கு. என்ன சுத்தி நைனா, இங்க நெருப்பே இல்ல. இங்க நெருப்பு இல்ல. நைனா, நைனா.
டாக்டர் சார் எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எப்படி, இந்த காயம் எப்படி ஏற்படுது டாக்டர்? இது வெறும் காயம் இல்ல, நெருப்பால ஏற்பட்ட காயம். நெருப்பு காயம் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அங்கதான் நெருப்பே இல்லையே டாக்டர். அது எப்படின்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஒரு செகண்ட். நைனாவோட கத்துற சத்தம் கேட்டது. நானும் கமலாக்காவும் ரெக்கார்டிங் ரூம் ஓடி போய் பார்த்தோம். ஆனா அங்க எங்கேயும் நெருப்பே இல்லையே டாக்டர். வேணும்னா கமலாக்கா கிட்ட கேட்டு பாருங்க. ஆமா டாக்டர் சார், அங்க எந்த நெருப்புமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கண்டிப்பா நெருப்பால ஏற்பட்ட காயம்தான். எனக்கு இதுல நிறைய அனுபவங்கள் இருக்கு. கொழுந்து விட்டு எரியுற நெருப்பு ஸ்கின்ல பட்டா இந்த மாதிரி தான் ஆகும். வேணும்னா பாருங்க, ரொம்ப ஆழமா எரிஞ்சு போயிருக்கு. டாக்டர் சார், எனக்கு தெரியும் நீங்க ஒரு டாக்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர். ஆனா இதெல்லாம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு நினைவு திரும்பினா என்ன உண்மைன்றது தெரிஞ்சிடும். சரி, அப்புறம் நான் கிளம்புறேன். மறுபடியும் தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. சரி, கண்டிப்பா கிளம்புறேன். கமலாக்கா, ம்? டாக்டர் கொஞ்சம் வழி அனுப்பிச்சிட்டு வாங்க. சரிங்க சார். ஹலோ ஹலோ, என்னப்பா பிரணவ்? சொல்லுங்க சார். அபி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நேனா எங்க இருக்காப்பா? அவகிட்ட ஒண்ணு கேட்கணும். அவ நைனா இப்ப ஆக்சுவலி வெளிய ரெக்கார்டிங்காக போயிருக்கா. அவ வந்த உடனே மறக்காம நான் ஃபோன் பண்ணத அவகிட்ட சொல்லிடுப்பா. கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். வச்சிடுறேன்ப்பா. நைனா, கொஞ்சம் பால் குடி. நைனா, பால்ல மஞ்சள் போட்டிருக்கு, உடம்புக்கு நல்லது. சரி, ஃப்ரூட் சாப்பிடு. இந்தா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். கொஞ்சமாவது சாப்பிடு. உனக்கு என்னாச்சு நைனா? நான் பூனேல இருந்து வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ரொம்பவே மாறிட்ட. சரி இரு, நான் போய் பாக்குறேன். நீ அதுக்குள்ள ஃப்ரூட் சாப்பிடு ப்ளீஸ். குருஜி, நீங்களா? என்னப்பா, உடம்புக்கு ஒண்ணு இல்லையே, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல குருஜி, உள்ள வாங்க. நைனா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. நைனா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க. நைனா, யார் வந்திருக்கா பாரு. பாரு நைனா. நைனா, எப்படிமா இருக்க? நைனா, நல்லா இருக்க? நைனா, வெறும் 3 நாளா? இந்த மாற்றம் வெறும் 3 நாள்ல நடந்தது? ஆமா குருஜி, இந்த மாற்றம் 3 நாள்ல நடந்திருக்கு. ஆனா எப்படின்னு தான் தெரியல. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஒண்ணுமே புரியல. நான் பூனேல இருந்து திரும்பி வந்ததுல இருந்து நைனா ரொம்ப பயந்த மாதிரியே தான் இருக்கா. கவலையா இருக்கா, ரொம்ப பயந்த மாதிரியே இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடந்திருக்கும்? நைனா, 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 என்னாச்சு? சரதா குமாரி 50ஸ்ல இருந்த ஒரு ஹீரோயின். ஆமாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, என்ன கேட்கணுமோ கேளுங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கங்கிறது தான் எனக்கு தெரியணும். இங்க பாருங்க, இந்த பேரோட அவங்களை தேடுறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை மறுபடியும் அவங்க நிஜ பேரை வச்சிருக்கலாம்ல. நீங்க சொல்றத பார்த்தா ஷர்தா குமாரிங்கிறது அவங்க உண்மையான பேர் இல்லையா? இத பாருங்க, இண்டஸ்ட்ரியில ஃபேமஸ் ஆகிறதுக்கு அவங்க பேரை எப்படி வேணாலும் மாத்தி வச்சுக்குவாங்க.
இது அந்த காலத்துலயும் இந்த காலத்துலயும் நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. அவங்களும் அவங்களுடைய பெயரை மாத்திக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்களோட உண்மையான பேர் என்ன? இங்க பாருங்க, இதுக்கு நீங்க அடிஷனல் சிஸ்டத்துல போய் பார்க்கணும். அங்க இருக்கிற பழைய ரெக்கார்ட்ல உங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. யூ ஆர் வெல்கம். குருஜி, நீங்க சாய்ராபி நீங்களா? கடந்த 55 வருஷமா நீங்க உங்க லூனாவாலிய பங்களா இருந்து வெளியே வந்ததே இல்லையே. வாவ், திடீர்னு இங்க எப்படி? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நேனாவுடைய இந்த நிலைமைக்கும் சைரபியோட கடந்த காலத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இவங்களுடைய பழைய பேரை இவங்க தான் அது 50ஸ்ல இருந்த ஃபேமஸான ஹீரோயின் ஷர்தா குமாரி. நான் இந்த பேர்ல தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனேன். சாவன் தான் என் கடைசி படம். அது 1949ல வந்தது. ஆ ஆ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் ஓ, உங்களோட அந்த பாட்டுனாலதான் நைனாக்கு இந்த நிலைமையா? நான் முதல்ல நேனாவை பார்க்கணும். நேனா, இங்க பாரு. என்னாச்சுமா உனக்கு? கண்ணை தர. நேனா, இந்த பாட்டு நீ எங்க கேட்ட? சொல்லு நேனா, இத நீ எங்க கேட்ட? நேனா, இங்க பாரு, இங்க பாருமா. சொல்றேன்ல நேனா. நேனா, நேனா எழுந்துரு. எழுந்து என்ன பாரு. Wow. Beautiful. சைராபி, சைராபி. சொல்லுமா. சைராபி, நான் இத போட்டுக்கட்டுமா? இட்ஸ் பியூட்டிஃபுல். போட்டுக்கோமா. Thank you சைராபி. நேனாவோட இந்த பரிதாபமான நிலைமைக்கு நான் தான் காரணம். அவளோட இந்த வழியில இருந்து அவளை நான் விடுவிக்க போறேன். என்னாலதான் அது முடியும். அல்லாஹ் துணை இருப்பார். சாய்ராபி. கமலாக்கா, அந்த சைராபி இங்க வந்தாங்கல்ல, எங்க போனாங்க? அவங்க செம்பூர் போறதா சொல்லிட்டு போனாங்க. செம்பூர்? செம்பூர்ல இருக்கிற ஸ்டுடியோக்கு போயிருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தீ விபத்து ஏற்பட்டுச்சுல, அந்த சாவன் படத்தோட பாடகி எரிஞ்சு இறந்துட்டாங்கல்ல. ஜுபேதா பேகம், நான் வந்துட்டேன். ஜுபேதா, இங்க பாரு, நான் வந்துட்டேன். உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேக்குறேன். இங்க பாரு ஜூபி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நடந்தது எதுவோ அது உண்மையிலேயே ரொம்ப தவறானது. இத்தனை வருஷமா கவலையோட தான் இருக்கேன்.
அத நினைச்சா இன்னைக்கு வெக்கமா தான் இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. நீ எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதோ நானே வந்துட்டேன். ஆனா என் நைனாவோ ஒண்ணு பண்ணிடாத. தியாகம்னா என்னன்னு இப்ப தெரியுதா சாய்ரா? சாய்ரா, இந்தா, இது உனக்குதான். நம்ம நட்புக்கு இது ஒரு அடையாளம். நீ செஞ்ச எல்லா தவறுகளையும் நான் மன்னிச்சிடவா? நீ என்னை ஏமாத்துனத மன்னிக்க சொல்றியா? சாய்ரா, ராஜ் வேணா உன்னோட படத்துக்கு மியூசிக் டைரக்டரா இருக்கலாம். ஆனா என் மனசுல குடியிருக்கிற ராஜா அவர்தான். நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். அப்படியா? காதலிக்கிறியா? நான் எதுக்காக கேட்கணும்? நீதான் என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டியே. நான் தேவையில்லாம சாக வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீதான். இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நீ இங்க திரும்பி வந்திருக்க. என்ன ரொம்ப காக்க வச்சுட்ட சாய்ரா, ரொம்ப. ஆனா இப்ப நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஆமா, என் உயிரை வேணா எடுத்துக்கோ, எனக்கு தண்டனை கொடு. ஆனா பாவம் அந்த அப்பாவிய விட்டுடு. அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பலாக வேண்டியது நான் தான். ஆனா அந்த இடத்துல நீ எரிஞ்சு போயிட்ட. அந்த நெருப்பு உனக்கு ஞாபகம் இருக்கா? बोलत नाही मुरा बालम बोलत नाही मुरा बालम बोलत नाही मुरा बालम बोलत नाही मुरा बालम बोलत नाही मुरा मुरा बालम बोलत नाही मुरा बालम बोलत नाही मुरा बालम बोलत नाही. நல்ல ஞாபகம் இருக்கு. சிங்கர்ஸ் கிட்ட எவ்வளவு சக்தி இருக்குன்னு நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு அத நேர்ல பார்த்தேன். எனக்கு உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. ஆனா என்ன நினைச்சா கேவலமா இருக்கு. கதவு தரங்க, யாராவது இருக்கீங்களா? உள்ள யார் இருக்கா? இந்தா, உன்னோட நட்புக்கு நான் தகுதி இல்லாதவ. ஒரு நிமிஷம் நில்லு சுபேதா. தயவு செஞ்சு அந்த அப்பாவி பொண்ணை விட்டுடு. मुरा बालम बोलत नाही मुरा बालम बोलत नाही
குருஜி உள்ள இருந்து புகை வருது. मुरवालवा बोलत नाही உள்ள நெருப்பு எரியுது. உள்ள யாராவது இருக்கீங்களா? वालवा बोलत नाही தேங்க்யூ சைராபி, என்னை காப்பாத்துனதுக்கு. இனிமே நான் முயற்சி பண்றேன். என்னோட குரல்லையும் அந்த சுபேதா பேகம் மாதிரி சக்தி வரட்டும்.